Hi friends, welcome back Nitty Krishnan channel. இன்னைக்கு நம்ம நித்தி கிருஷ்ணன் சேனல்ல சப்பாத்தியும் சட்னியும் செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் இதுல தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிறேன். இப்போ இழுக்க வரலைன்னா நல்லா பிணைஞ்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம சட்னி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும். 1 டீஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சோடனே 5 வரமிளகா சேர்த்துக்கிறேன். வரமிளகா நல்லா சேர்ந்தோடனே 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கினோன்னு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி 2 தக்காளி வெட்டி போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆற விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டியாச்சு. இப்போ தோசைக்கல்லில் வேக விட்டுருவோம். கல் லேசாக சூடு பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் கல்லில். இதில் இப்போ எண்ணெய் தடவிக்கலாம். நல்லா சேர்ந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தியும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சப்பாத்திக்கு சட்னி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சட்னி. உங்களுக்கு குருமா இல்லாட்டி வேறு ஏதாச்சும் செஞ்சுக்கலாம். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு.